ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திற்கின்ற அனைத்து நன்மக்களின் மீதும், குறிப்பாக இந்த 11வது இரவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு புனிதமிக்க இந்த ரமலான் நோன்புகளின் நோன்பு இங்கு நடக்கக்கூடிய மார்க்க விஷயங்களை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக ரமலானுடைய தொடர்புரையில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தலைப்பில் அல்லாஹ்வை நம்புவது எப்படி என்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சில சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு பதில்கள் என்ற அடிப்படையிலே சில விஷயங்களை நாம் இந்த 2-3 நாட்களாக பார்த்து வருகின்றோம். இப்போது நாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள் என்பதை ஈமான் கொண்டிருக்கின்றோம். அது நம்புவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கின்றது. அந்த ஷஃபாஅத்தை நம்பவில்லை என்றால் அவன் மூமின் அல்ல, முஸ்லிம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிந்து பேசக்கூடிய அந்த ஷஃபாஅத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இந்த ஷஃபாஅத் பரிந்து பேசுவது என்பது 2 வகையாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று, உலகத்தில் பரிந்து பேசக்கூடிய அந்த ஒரு தன்மையை அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். அதே போன்று மறுமையிலும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். இங்கு நாம் இப்பொழுது அதாவது தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், மறுமையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஷஃபாஅத் அது எத்தனை வகை இருக்கின்றது என்பதை முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் 3 விதமான பரிந்து பேசக்கூடிய அந்த நிலைகளை அல்லாஹ் வழங்குகின்றான். அதில் முதலாவது ஷஃபாஅத்துல் குப்ரா. ஷஃபாஅத்துல் குப்ரா என்றால் மிகப்பெரிய ஒரு பரிந்து பேசுவது. இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை. இது அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, நாஃபிலத்தன் லக அஸா யபஅக ரப்புக மகாமம் மஹ்மூதா. புகழுக்குரிய அந்த இடத்தில் நீர் எழுப்பப்படுவாய், இரவுலே நீ தஹஜ்ஜத் என்ற அந்த இரவு தொழுகையை தொழுதுகொள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றான். அப்ப அந்த மகாமே மஹ்மூத், அந்த மகாமே மஹ்மூதை அடைகின்ற ஒரு வாக்கியம், அதாவது புகழுக்குரிய இடம் என்று அர்த்தம். மகாமே மஹ்மூத் என்றால் புகழுக்குரிய இடம். அந்த புகழுக்குரிய இடத்தை வேறு யாருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. யாருக்கு மட்டும் வழங்கியிருக்கின்றான்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அதை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அதை ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் குறிப்பிடும் பொழுது,
புகாரிலே 6304வது செய்தியாக வருகின்றது. லிக்குல்லி நபியின் தாவத்து, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு துஆ செய்யக்கூடிய ஒரு இதை கொடுத்திருந்தான். அந்த துஆவில் யதுஉ பிஹா, எல்லா நபிமார்களும் அந்த துஆவை அவர்கள் துஆ செய்தார்கள். ஆனால் நான் உரீது அன் அஹ்தபஅ தஅவதி ஷஃபாஅத்து லி உம்மதி ஃபில் ஆகிரா, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துஆ இருக்கின்றது. அந்த துஆவை இந்த உலகத்தில் நான் பயன்படுத்தவில்லை. மற்ற நபிமார்கள் எல்லாம் உலகத்திலே அதை பயன்படுத்தி விட்டார்கள். அந்த சமுதாயத்தை சில நபிமார்கள் அழிப்பதற்கு பயன்படுத்தினார்கள். ஆனால் நான் இந்த துஆவை என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி மறுமையில் பரிந்து பேச வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு துஆவை நான் வைத்திருக்கின்றேன். அதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றார். இந்த மறுமையில் வழங்கப்படக்கூடிய இந்த ஷஃபாஅத்து ஷஃபாஅத்துல் குப்ரா, ஷஃபாஅத்துல் உம்மா என்று சொல்லப்படும். அதாவது இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், நாளை மறுமையிலே புகாரில் வரக்கூடிய ஒரு நீண்ட அது செய்தி 4712, இன்னும் நிறைய செய்திகள் அது வருகின்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال انا سيد الناس يوم القيامه, நான் மறுமையிலே ஒட்டுமொத்த மக்களுடைய தலைவராக இருப்பேன். அல்லாஹ் அவர்கள் வழங்கிய ஒரு பெரிய அந்தஸ்து. يجمع الناس من الاولين والآخرين. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கியாமத் வரைக்கும் எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இஜ்மாஉன் நாஸ், எல்லா மக்களும் அந்த மறுமையில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுது அனைத்து மக்களுக்கும் நான் தலைவராக இருப்பேன். யன்ஃபதுஹும் அல்-பஸர் வ ததூமு ஷம்ஸு ஃபயகூலு الناس அலா தன்துரூன மன் யஷ்ஃபஉக்கும் இலா ரப்பிக்கும். மறுமை என்ற அந்த நாளில் கடுமையான வெப்பம், சூரியன் மிக சமீபத்தில் இருக்கும், மக்களுடைய பார்வைகள் எல்லாம் அந்த நிலைகுத்தி நிற்கும். மக்களுடைய பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி நிற்கும். சூரியன் மிக அருகாமையில் இருக்கும். அப்பொழுது மக்கள் எல்லாம் சொல்வார்கள், அலா தன்துரூன மையஷ்ஃபஉலனா, எங்களுக்கு யாராவது பரிந்து பேசக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் இருக்கின்றார்களா என்று அவர்கள் கூக்குரலிடுவார்கள். உங்களுடைய ரப்பிடத்திலே ஏன் தெரியுங்களா, கணக்கு விசாரணை சொர்க்கம் நரகம் எல்லாம் அடுத்து, அது வருவதற்கு முன்பு அந்த மனுஷனுடைய நிலை இருக்கின்றதே அது மிக கடுமையாக இருக்கும். காரணம், இந்த பூமி இருக்கின்றதே, இந்த பூமி வேறொரு பூமியாக மாற்றப்பட்டு அது செம்பு தரையாக, செம்பு தரையாக அது இருக்கும். சூரியன் மிக சமீபத்தில் இருக்கும். சாதாரண தார் ரோட்ல செருப்பு இல்லாமல் நம்மளால் காலை வைக்க முடியாது. இந்த சூரியனுக்கு நமக்கும் பல ஆயிரக்கணக்கான கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து அதனை வெப்பம் நம்மளை தாக்குது. அதை நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் சூரியன் எங்க இருக்குமா, ரொம்ப சமீபத்தில் இருக்கும். பூமி எப்படி இருக்கு, நாம் நிற்கிற இடம் எது, செம்பு தரை. அப்ப அந்த கொடுமையை தாங்க முடியாமல் மக்கள் அலைகளித்து ஒவ்வொரு முறையாக ஓடுவார்கள். எங்காவது நமக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த கொடுமையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்காதா என்று விசாரணையை ஆரம்பிக்க சொல்லி, சொர்க்கமா நரகமா இருந்தால் பரவாயில்லை, சொர்க்கமா இருந்தால் பரவாயில்லை, முதல்ல இறைவா விசாரணை ஆரம்பி என்று மக்கள் கூக்குரலிடுவார்கள். பேசுவதற்கு என்ன செய்யணும், அவர் அந்த மனிதர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். சில மனிதர்கள் என்ன சொல்லலாம் சொல்வார்களாம், அதாவது மனிதர்களின் முதல் மனிதராக இருக்கக்கூடிய அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எனவே அவரிடத்தில் போய் நம்ம கேட்கலாம் என்று சொல்வார்களாம். உடனே மக்கள் எல்லாம் அங்கே ஓடுவார்கள். ஆதமிடத்திலே போய் சொல்வார்கள், அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்திருக்கின்றார், உங்களுக்கு வானவர்கள் எல்லாம் சரியா செய்திருக்கின்றார்கள், தன்னுடைய ரூஹை உங்களுக்கு ஊதியிருக்கின்றார். அப்படி மகத்தான ஒரு அந்தஸ்தையும் சிறப்பையும் பெற்றிருக்கக்கூடிய தாங்கள் இந்த கொடுமையிலிருந்து, அதை அவர் இன்னொரு வார்த்தை அவர் சொல்வார்கள், அலா தரா
இலா மா நஹ்னு ஃபீஹி, நாங்க என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை கவனித்தீர்களா? இதை தாங்க முடியாமல் நாங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே என்னுடைய தந்தையாகிய நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு தவறு செய்து விட்டேன், என் இறைவனுக்கு நான் மாறு செய்தேன், ஆகையினால் அதற்குண்டான தண்டனை அல்லாஹ் வழங்கி விடுவாரோ என்று நான் பயந்து கொண்டிருக்கின்றேன். யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், எனவே நான் பேசுவதற்கு தகுதி இல்லை இப்பொழுது என்று சொல்லி அவர் சொல்வார், இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர். உடனே அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், படைக்காட்டு கோடிக்கணக்கான மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து மருது வரைக்கும் உள்ள அனைத்து மக்களும் ஓடுவார்கள் அந்த நிலையை தாங்க முடியாமல். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள், ஏனென்றால் நீங்கள் கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கலீலாக இருக்கின்றீர்கள், நண்பராக இருக்கின்றீர்கள், எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். நாங்கள் என்ன சிரமப்படுகின்றோம் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? ஆனால் இந்த நேரத்தில் இன்னொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலை எப்படி மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அதே நிலையில் தான் நபிமார்கள் எல்லாம் சிரமத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களும் அரசினுடைய நிழல் கீழே இருப்பாங்க. அதை நம்ம தெளிவாக தெரியும். அதனால ஒவ்வொரு பேர் போய் கேட்கிறாங்க, அதை போறாங்க. இரண்டாவது இப்ராஹிம் வர்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய நண்பராக இருக்கின்றீர்கள், எங்க நிலை எல்லாம் பார்த்தீர்களா, எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுங்கள், எங்களுக்காக ரப்பக்கவுடைய ரப்பிடத்திலே பரிந்து பேசுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் 3 பொய்யை சொல்லிவிட்டேன் உலகத்தில் இருக்கும் போது, அதற்குரிய தண்டனை அல்லாஹ் வழங்கி விடுவானோ என்று நான் பயந்து கொண்டிருக்கின்றேன், எனவே இப்பொழுது என்னால் பேச முடியாது, அந்த மகத்தான ரப்பிடத்தில் அரசுடைய ரப்பிடத்திலே நான் பேசுவதற்கு தகுதியற்றவனாக இருக்கின்றேன், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னை நானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது, எனவே நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்லுங்கள் என்று சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து கேட்கும்போது அவர்களே என்ன செய்வார்கள், இந்த மாதிரி சொல்லுவார்கள், என் மீது அல்லாஹ் பயங்கரமான கோபத்தில் இருக்கின்றான், ஏனென்றால் நான் உலகத்தில் என்னுடைய துவாவை பயன்படுத்தி விட்டேன், அந்த மக்களை அழிப்பதற்காக பயன்படுத்தி விட்டேன், எனவே என் மீது கடுமையான கோபத்தில் இருக்கின்றான், என்னால் பேசவே முடியாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதற்கு பின்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்ல சொல்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசி இருக்கின்றீர்கள், மூசாவிடத்தில் அல்லாஹ் பேசினார், உலகத்தில் வேறு யாரிடத்திலும் அல்லாஹ் பேசவில்லை, எந்த நபிக்கும் அந்த ஒரு மகத்தான சிறப்பை வழங்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் பேசிய சிறப்பு உங்களுக்கு இருக்கின்றது, எனவே இந்த மறுமையை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள், எதற்காக பரிந்து பேசுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லி விடுவார், நான் ஒருவரை கொலை செய்து விட்டேன் உலகத்திலே வாழும் பொழுது, அந்த கொலைக்கு என்னை தண்டித்து விடுவாரா என்ற பயத்தில் நான் இருக்கின்றேன், எனவே இப்போது அல்லாஹ்விடத்தில் நான் பேச முடியாது, நஃப்ஸி நஃப்ஸி என்று அவரும் சொல்லி ஒதுங்கி விடுவார். அதற்கடுத்து நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள் என்பார். உடனே மக்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருவார்கள். அவர்களிடத்தில் வந்து சொல்வார்கள், ரப்பிடத்திலே நீங்கள் பரிந்து பேசுங்கள், ஏனென்று சொன்னால் நீங்கள் கல்லம் தப்பின் பகுதி தொட்டியில் இருக்கும் பொழுதே, குழந்தையாக இருக்கும் பொழுது நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள், அந்த ஒரு ஆற்றலையும் அந்த ஒரு மகத்தான அந்தஸ்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார், எனவே இப்போது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு அவரை பரிந்து பேசுங்கள், எங்கள் நிலைகளை எல்லாம் பார்த்தீர்களா, நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லி விடுவார்கள். என்னை மக்கள் கடவுளாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே, அவர்களை பற்றி என்னிடத்தில் தான் விசாரிக்கப்படும், நீதான் கடவுளாக வழங்கினாய வணங்க சொல்லி உலகத்திலே சொன்னாயா, கட்டளையிட்டாயா என்று என்னிடத்தில் கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வது தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றேன், எனவே என்னால் பேச முடியாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லுங்கள் என்று. உடனே மக்கள் எல்லாம் எங்கே வருவார்கள், அந்த காத்தமுல் அன்பியாயே கத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ தஅக்கர், முஹம்மதே உங்களுடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுங்கள்.
மற்ற நபிமாரெல்லாம் தம்முடைய பாவ செயலை சொன்னார்கள். நாங்கள் உலகத்தில் வாழும்போது சில குற்றங்களை தவறுகளை செய்துவிட்டோம், அதற்காக அல்லாஹ் தண்டித்துள்ளார். ஆனால் நீங்கள் முன்பின் பாவங்கள் அத்தனையும் உங்களுக்கு அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டார். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று சொன்னதற்கு பின்பு அரிசிக்கு கீழே வருவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படியே சரிதாக அவர்கள் விழுந்து விடுவார்கள். விழுந்து விட்டு அல்லாஹ்வை புகழ வேண்டிய முறையிலே புகழ்வார்கள். எப்படி அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தாரோ, புகழ சொல்லி அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அப்படி அல்லாஹ் என்ன செய்வார்கள், புகழ்வார்கள். புகழ்ந்ததற்கு பின்பு அல்லாஹ் கேட்பான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக ஸல் துர்தஹு, முஹம்மதே ஒரு தலையை உயர்த்து, எதற்காக நீ சரியாக இருக்கின்றாய், உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லப்படும். இஷ்பா புஷ்பா, நீ பரிந்து பேசு, பரிந்து பேசுவதற்கு உனக்கு பதிலளிக்கப்படும். எனவே நீ ஒரு தலையை உயர்த்தி என்று சொன்ன உடனே எழுந்து நின்று கொண்டு அல்லாஹ்வை புகழ்வார்கள். வஹ்மத் ரப்பி பி தஹ்மீதின் யுஅல்லிமுனி, அல்லாஹ் எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தானோ அப்படி நான் அல்லாஹ்வை புகழ்வேன். எனவே அங்க பேச முடியாது யாரும். அந்த மறுமைங்கிற நாள்ல யாரும் எதுவும் பேச முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஆயத்துல் குர்சில சொல்லும் பொழுது மத்தல்லதி யஸ்ஃபா இன்தஹு இல்லா பிஇذنஹு கேட்கிறார். மத்தல்லதி யஸ்ஃபா, என்னிடத்தில் பரிந்து பேசுவர் யார் இருக்கின்றார் என்னுடைய அனுமதி இல்லாமல். நபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் பரிந்து பேசுவதற்கு முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு பயங்கரமான ஒரு மோசமான சூழ்நிலைதான் அந்த மறுமைகின்ற நாள். அதனுடைய சிரமங்களை மக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ரஹ்மானிடத்திலாம் சென்று கடைசியாக ரசூலுல்லாஹிடத்திலே வந்ததற்கு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். எப்படி கேட்கின்றார்கள் என்று சொன்னால், சும்மா அஷ்வாரு, நான் பரிந்து பேசுவேன். அந்த பரிந்து பேசுவது ஏன் எதுவும் பேச மாட்டேன். நான் நினைக்கிறதெல்லாம் பேசுறதே அல்லாஹ். எனக்கு ஒரு எல்லையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கின்றான். அந்த எல்லை வரைக்கும் தான் நான் பேசுவேன். யா உம்மத்தி யா உம்மத்தி, எனது சமுதாயமே எனது சமுதாயமே, அதான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதைத்தான் நான் நல்லா சொல்றேன். என் சமுதாயம் எல்லாம் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கின்றார்கள். இறைவா, நீ அவளுக்கு விசாரணை ஆரம்பி. அந்த விசாரணையை ஆரம்பிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து தான் எது? ஷஃபாஅத்துல் உஸ்மா, ஷஃபாஅத்துல் குப்ரா. இது நபி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்? விசாரணை ஆரம்பிப்பான். விசாரணை ஆரம்பிக்கின்ற அந்த நிலைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்களை சொல்லும்போது, வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமைஹி பிஜஹன்னம். சொர்க்கத்தை அல்லாஹ் கொண்டு வர மாட்டான், நரகத்துக்கு முதல்ல கொண்டு வரான். வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உன்னுடைய இறைவன் அவருடைய சிம்மாசனத்தில் வருவார். அந்த சிம்மாசனத்தில் இருக்கும் எட்டு மாணவர்கள் அந்த அரிசியை சுமந்து கொண்டு அந்த அரிசியை அமர்ந்து அல்லாஹ் வருவார். வரும்போது ஒரு மலக்கு சஃபான் சஃபா, மலக்குகள் எல்லாம் அணிவிருந்து அப்படியே வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு ராணுவத்தில் எப்படி ஒரு வீரர் இருக்கும் பொழுது அந்த ராணுவ அணிவகுப்பு இருக்கின்றோ அதுபோன்று அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனத்தில் வந்து நின்று கொண்டிருப்பார். யாரும் பார்க்க முடியாது. அனைத்து மக்களும் அமைதியாக இருப்பார்கள். அல்லாஹ் அதற்கு பின்பு விசாரணை ஆரம்பிப்பார். பாவிகளை குற்றவாளிகளை நீங்கள் எல்லாம் ஓரமாக நில்லுங்கள், நீங்கள் எல்லாம் ஒதுங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வான்? காபிர்களை எல்லாம் ஒரு ஓரமாக நிப்பாட்டி விடுவார். நிப்பாட்டியதற்கு பின்புதான் மக்கள் எல்லாம் அமைதி அடைவார்கள். அல்லாஹ் இறைவன் விசாரணை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஷஃபாஅத், இந்த பரிந்து பேசக்கூடிய இதை அல்லாஹ் யாருக்கு வழங்கியிருக்கின்றார்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் வழங்கியிருக்கின்றார். வேறு யாருக்கும் வழங்கவில்லை. இதுதான் ஷஃபாஅத்துல் குப்ரா. இந்த ஷஃபாஅத் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. இதை சிலர்கள் தெரியாம ஷஃபாஅத் என்ன நினைக்கிறாங்க, நபி அவங்க பரிந்து பேசுவாங்கல்ல, அதனால நபியுடைய பொருட்டால் நம்ம துஆ கேட்கிறோம்ல, நிறைய துஆ கேட்பாங்க. துஆவை கேட்டுட்டு நீங்க சில ஜமாத்துல தப்லீக் ஜமாத்துல பாருங்க, ஹஜ்ரத் துஆ கேட்பார். அவரோடு கேட்டுட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கேட்பார். 1/2 மணி நேரம் துஆ கேட்டுட்டு கடைசியா என்ன சொல்வார்? பி பரக்கத்தி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிம்பார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தால்
அந்த வார்த்தை சொன்னோடே நம்ம கேட்ட துவா அப்படியே நின்றோம். ஏன் அல்லாஹ்ட்ட யாரு பதில் பேச முடியும்? அல்லாஹ் அந்த பவரை ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த உலகத்திலே உங்களுடைய பேரை சொல்லி யார் இடத்தில் கேட்டால் நான் அவருடைய துவாவை அங்கீகரிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றனா? சொல்லவில்லை. அல்லாஹ் நீங்கள் அவருக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது, அந்த திருநாமங்களை கொண்டு அழகிகள் அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அஸீஸ் யா கஃபார் என்ற வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை அழைத்து நீங்கள் இங்கே பிரார்த்திக்கிறீர்கள். உங்களுடைய பிரார்த்தனைக்கு அங்கீகாரம் இருக்கின்றது. மற்றபடி நபிமார்களுடைய பெயர்களையோ அல்லது அவுலியாக்களுடைய பெயர்களையோ அவர்கள் பொருட்டா இவர்கள் பொருட்டா என்று கேட்பதற்கு யாருக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கவே இல்லை. எங்காவது அவர்களுடைய ஹதீஸ் இருக்குதான், நபியுடைய பொருட்டால் என்பதை ஏற்றுக்கொள்வாயாக, அவங்க அவுலியாக்களுடைய பொருட்டால். ஆனா இங்க என்ன செய்றாங்க? ஷஃபாஅத் செய்யக்கூடிய உரிமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஷஃபாஅத் எங்க இருக்குது என்பதை தெரியாமல், எந்த இடத்திலே ஷஃபாஅத் செய்வார்கள் என்று தெரியாமல், ஹதீஸ்களை சரியாக விளக்காமல் நம்முடைய பேரால் கேட்டால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வார்? உடனே நம்முடைய துவாவை அங்கீகரித்துக் கொள்வார் என்று தவறாக மக்கள் செய்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள். எனவே ஷஃபாஅத் என்ற இந்த உலகத்தில் நாம் கேட்கக்கூடிய துவாவெல்லாம் எதை கொண்டு கேட்கிறோம்? அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு. இறைவா உன்னுடைய கண்ணியமிக்க மகத்துவமிக்க அஸ்மாஉல் ஹுஸ்னாவாக இருக்கக்கூடிய அழகிய திருநாமங்களை கொண்டு ஒரு இடத்தில் நான் கேட்கின்றேன். என்னுடைய கஷ்டங்களை போக்கு, என்னுடைய தேவைகளை நிறைவேற்று, என்னுடைய சிரமங்களை அகற்று என்று துவா கேட்க வேண்டும். தவிர யாரையும் முன்வைக்க கூடாது. நபிமார்களையோ மற்ற அவுலியாக்களுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்வை என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஆக இந்த ஷஃபாஅத் ஒன்று, இன்னும் 2 ஷஃபாஅத் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அது அந்த ஷஃபாஅத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக